காலை வணக்கங்க. ஒரு மாதம் அருமையான மௌன நோன்பு. அதற்கு பிறகு இன்று சந்திக்கிறோம். மகரிஷி கொடுத்திருக்கும் பயிற்சிகள் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும். ஏன்னா இந்த பயிற்சிகள் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில அவர் பெற்ற அனுபவங்களை அடிப்படையாக வைத்துதான் நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த வேண்டாத குணமும் இல்லாமல் வாழ்க்கை பயணம் போனால்தான் நம்முடைய பிறவியின் பயனை நோக்கத்தை அடைய முடியும். அதை அனுபவமாக அவர் பெற்றதுனால, உணர்ந்ததுனால, நமக்கும் அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் குடுத்துட்டு வந்திருக்கார். உடல நல்லா வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி, உயிரை வளப்படுத்துவதற்கு காயகல்ப பயிற்சி, மனதை அமைதிப்படுத்தவும், மன உறுதியோடு வாழ்வதற்கு அகத்தவங்கள், அந்த அகத்தவத்துல ஆழ்ந்து போவதற்கு அகத்தாய்வு பயிற்சிகள். அதை தவிர சமுதாயத்தோடு நாம் எப்படி வாழ வேண்டும்? அப்புறம் அந்த இயற்கை, இறைநிலை, கடவுள் அது என்ன அப்படிங்கிறத உணரணும் அப்படின்னு வெவ்வேறு விதமாக நமக்கு கருத்துக்களை கொடுத்திருக்காரு. இந்த கருத்துக்கள் எல்லாம், இந்த பயிற்சிகள் எல்லாம் நாம் செய்ய 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 நாம் எந்த நிலைக்கு உயர்வோம்? மகரிஷி ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கிட்ட உடனேயே நீங்க எல்லாருமே ஆசிரியர்கள், என்னுடைய அளவுக்கு உயர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு நம்மள அவ்வளோ அழகா உயர்த்தி சொல்வார். சாதாரணமாவே நம்ம ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கிறோம்னா, அடுத்து என்ன இருக்கு? அடுத்து என்ன இருக்கு? அடுத்து என்ன இருக்குன்னு ஒரு ஆர்வத்துல தான் பயிற்சிகள் எல்லாம் எடுப்போம். அப்புறம் ஆசிரியர் பயிற்சிய எடுத்துப்போம். அதுக்கப்புறம் மகரிஷி இன்னொரு அட்வைஸும் குடுப்பார். ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முதல் அகத்தாய்வுக்கு போய் உட்காருங்க அப்படிம்பாரு. எதுக்காக சொல்றாரு அப்படி? இந்த கவிதையை பார்த்தா தெரியும். சரணாகதி என்னும் சாந்த நெறி. தன்னை அடக்கி தலைவனையே முன்வைத்து ஒழுகும் நெறி சரணாகதி என்னும் சாந்த நெறி. இந்நெறியில் தன்னை தலைவனாய் காணும் தன்மை இயல்பாய் வளரும் தருக்கொழியும் ஆசிரியன் தவக்காப்பில் உயிர் உய்யும் அப்படின்னு இதுல கொடுக்குறார். அப்போ ஆசிரியர் பயிற்சி எடுத்துட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம மகரிஷி என்ன சொன்னார், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கருத்துக்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆசிரியரா ஆனதுக்கு அப்புறமே சில சமயம் நமக்கு ஒரு ஈகோ வர ஆரம்பிச்சிடும், கர்வம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மகரிஷி எல்லாரையுமே உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு அருமையான பண்பை கடைபிடிச்சிட்டு வந்தவர். எல்லார்கிட்டயும் நல்லதே பார்த்துட்டே வந்திருக்காரு. அதனால நம்ம ஆசிரியர் பயிற்சி எடுத்துட்ட உடனே தன்னுடைய நிலைக்கு நம்மள உயர்த்தி சொல்றாரு. ஆனா கூடவே முதலகத்தாய்வுக்கும் போங்க அப்படிம்பாரு. ஆனா ஆசிரியர் பயிற்சி எடுத்துட்டதுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு அப்படி கிடையாது. ஏன் மறுபடியும் ஆசிரியர் பயிற்சிக்கு அத எடுத்துட்டதுக்கு அப்புறம் அகத்தாய்வுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாருன்னா, மறுபடியும் அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் ஊன்றி ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாருன்னா, மகரிஷி எப்படி தன்னுடைய குருவை ஒரு உயர்ந்த நிலையில வச்சுக்கிட்டு அப்படியே சரணாகதி அடைந்தாரோ, அதே மாதிரி நாமும்
நம்மை உயர்த்திக் கொள்ள வேண்டும். நாம் யார குருவா நெனச்சிட்டு இருக்கோமோ, அவங்களுக்கிட்ட நாம் சரணாகதி அடைய வேண்டும். அப்படின்னு நம்மை மாற்றிக் கொள்வதற்கு மகரிஷி இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கார். அதுக்காக தன்னை வந்து அவர் வந்து சரணாகதி அடையணும்னு சொல்லல. அப்படி சொல்லல. நம்ப யார குருவா ஏத்துட்டு இருக்கோமோ அவங்கள. ஏன்னா, அவர் தீட்சை குடுக்கும்போது கூட, நீங்க யார குருவா நெனச்சுட்டு இருக்கீங்களோ, அவங்கள நெனச்சுக்கங்கன்னு தான் சொல்வார். அப்போ இந்த சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறது என்ன? முழு அர்ப்பணிப்பு. முழு அர்ப்பணிப்புன்னா, குரு என்ன சொன்னாலும் அது பிரகாரம் நடக்கணும். தலைவன் என்ன சொன்னாலும் அது பிரகாரம் நடக்கணும். அரசர் என்ன சொன்னாலும் அது பிரகாரம் நடக்கணும். அதுதான் அர்ப்பணிப்பு, சரணாகதி. நம்பளும் அப்பப்போ போயிட்டு வரோம். ஆனா முழுசா போறதில்ல சரணாகதி. நமக்கு ஏத்த மாதிரி கடவுள நான் உன்னையே வந்து நினைச்சிட்டு இருக்கேன். நீ இல்லாம வேற இல்ல அப்படின்னு அந்த மாரி வந்து அர்ப்பணிச்சுட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு நினைச்ச மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா, அப்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா, நாம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரலன்னா, உடனே இவ்வளவு உனக்காக அர்ப்பணிச்சோம். உன்னையே சரணாகதின்னு நான் வந்து அடைஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டா? இப்படி ஒரு விளக்கம் வந்திருக்கே! இப்படி ஒரு நான் செய்த செயலுக்கு இப்படி ஒரு எனக்கு வந்து ஒரு பலன் கிடைச்சிருக்கு. இது உனக்கே சரியா? அப்படின்னு நம்ம கடவுள எல்லாம் கேள்வி கேட்க அப்ப எங்க தவறு விடுறோம்? அர்ப்பணிப்புன்னா எப்படிப்பட்ட ரிசல்ட்டா இருந்தாலும் சரி, அதுல வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. இப்போ நெறைய கதைகள்லாம் கேட்டுருக்கோம். ராமாயணத்துல, மகாபாரதத்துல. குகனோடு ஐவரானோம். அப்புறம் சுக்ரீவனோட அறுவரானோம். விபீஷணர் வராரு. அப்புறம் அவரும் அதே மாதிரி ராமர் கிட்ட தன்னை கம்ப்ளீட்டா அர்ப்பணிச்சுக்கிறார். அதே மாதிரி சுதாமா, குச்சேலர். அவருக்கு எத பார்த்தாலும் சரி கிருஷ்ணரா தெரியிறார். கிருஷ்ணரோட படிக்கும்போது, கிருஷ்ணர் அப்படியே தெய்வமா தெரியிறார். அப்போ அது வந்து சரணாகதி. ஏழையா இருந்தா கூட, கிருஷ்ணர தெய்வமா பார்த்தபோது, தன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வேற எந்த எதிர்பார்ப்புமே இல்ல. ஒரு வேளை சாப்பாட்டு கூட இல்லாம இருக்கு. கிழிந்த ஆடைகள், குழந்தைங்களுக்கு அத்தன குழந்தைகள் எல்லாம் இருந்தா கூட, கிருஷ்ணர தெய்வமா பார்க்குறார். அப்பவே அவருக்கு கூட படிக்கிறவர் கிருஷ்ணர். ஒரு பியூர் சோல், உயர்ந்த ஆன்மா அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டார். அதனால கிருஷ்ணர தெய்வமா தான் பார்க்குறார். ஆனா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. அவர வந்து அதுக்கப்புறம் அவல் எடுத்துட்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது கூட, அவர் கூட ஏன் வராரு? எதிர்பார்த்துட்டு வரல. தனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வரல. அவங்க மனைவி சொல்றாங்க, "இவ்வளவு கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு நீங்க அப்படி உருகுறீங்களே, போய் ஒரு தூரம் பார்த்துட்டு வாங்களேன்." அந்த அம்மாவும் அதே மாரி எந்த எக்ஸ்பெக்டேஷனோடயும் சொல்லல. "இவ்ளோ வந்து நீங்க அவருக்காக உருகுறீங்க, போய் பார்த்துட்டு வாங்க." அப்படின்னு தான் அனுப்புறாங்க. கையில வந்து அவுல குடுத்து அனுப்புறாங்க. அப்ப கூட வந்து அந்த அவருடைய மாளிகை அதெல்லாம் பார்த்தபோது, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தன் கூட படித்த கிருஷ்ணர் இவ்ளோ உயர்ந்த நிலையில இருக்காருன்னு, அப்படித்தான் சந்தோஷப்படுறாரே தவிர, தனக்கு ஏதாவது குடுப்பார். இல்லவே இல்ல. அப்போ அதுதான் சரணாகதி தத்துவம். அந்த காலத்துல சித்தர்கள்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. நாயன்மார்கள், ஆழ்வார்கள், குழந்தையா பாவிச்சிருக்காங்க. அப்புறம் ஆமா கடவுளா பார்த்துருக்காங்க. கூட வந்து நண்பரா பாவிச்சிருக்காங்க. எல்லாமே அங்க எல்லாம் அர்ப்பணிப்பு தான். அப்போ தனக்கு வேற மாதிரி ஒரு விளைவு கிடைச்சதுன்னா கூட அத பத்தி கவலைப்படலாம். அப்ப அதுதான் முழுமையான அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புங்கும்போது நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்?
நான் நெனைச்ச மாதிரி கடவுள் குடுக்கணும்னு நெனச்சுக்கணும். கிடையாது. அது குரு கிட்ட அர்ப்பணிப்பா இருந்தாலும் சரி, அப்படிதான். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆதிசங்கரரோட ஒரு சிஷ்யர். ஆதிசங்கரர் கூப்பிட்ட உடனே அந்த வேற ஆத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்காங்க. நதிக்கு இன்னொரு பக்கம் இருக்காரு அவரு. இங்கேருந்து வந்து எல்லாருக்கும் அந்த சிஷ்யர வந்து உயர்த்தி ஆதிசங்கரர் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பொறாம. அப்போ இவர் எப்படிப்பட்டவர்ன்னு எல்லாருக்கும் தெரியணும்னுட்டு, ஏதோ ஒரு வேலையா அந்த சிஷ்யர நதிய தாண்டி இன்னொரு பக்கத்துக்கு அனுப்புறாரு ஆதிசங்கரர். அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே தண்ணி எவ்வளோ ஆழம் இருக்குன்னு கவலைப்படல. குரு கூப்பிடுறாருன்னு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு தண்ணீல. அவரு தண்ணீல நடக்கும்பொழுது, அது எங்கெல்லாம் கால வச்சாரோ அதெல்லாம் வந்து தாமரை பூவா அந்த இடத்துல அவருக்கு தாங்கிச்சாம். அதனால தான் அவருக்கு பத்மபாதர் அப்படின்னுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த டிசேபிளுக்கு பேரே குடுக்குறாரு ஆதிசங்கரர். அப்ப அது சரணாகதி. அப்ப இந்த மாதிரி அந்த நாயன்மார்கள் அவங்களாம் கூட, "சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே." அப்போ என்ன ஒரு சரணாகதி. கம்ப்ளீட்டா அர்ப்பணிப்பு. தியாகராஜர், இந்த கர்நாடக சங்கீதம் எழுதினவர். அவர் அவ்ளோ பக்தி ராமர் மேல. அப்புறம் இவர வந்து ராமர வந்து அவங்க கூட பொறந்த அண்ணா. இவர் என்னடா இது எப்ப பார்த்தாலும் ராமர் ராமர்ன்னு நெனச்சுட்டு இருக்காரு. ராமர் சிலைய தண்ணீல கொண்டு போய் போடுறார். அப்பவும் அதுவும் ராமர்னால தான் நடக்குதுன்னு நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசர் ஜெயில்ல போடுறார். அப்போ அதுவும் உன்னோட லீலை தான் அப்படின்னு சொல்றார். அப்போ சரணாகதி அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு விளைவு வந்தாலும், அதுதான் வந்து சரணாகதி தத்துவம். முழு அர்ப்பணிப்பு. அதுதான் மகான்கள்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்போ அந்த மாரி ஒரு அர்ப்பணிப்பை நாம் குடுக்கும் பொழுது, நம்ம எங்க கொண்டு போய் விடும் அந்த அர்ப்பணிப்பு அப்படின்னா, தன்னை அடக்கி தலைவனையே முன்வைத்து ஒழுகும் நெறி சரணாகதி எனும் சாந்த நெறி. இந்நெறியில் தன்னை தலைவனாய் காணும் தன்மை இயல்பாய் வளரும். அந்த மாதிரி ஒரு குருகிட்டயோ, தலைவர்கிட்டயோ நாம நம்மள முழுமையா அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மளையே தலைவனாக நினைத்துக் கொள்ளும் தன்மை தானா இயல்பா வளரும் அப்படிங்கிறார். தருக்கு ஒழியும். இந்த ஈகோங்கிறதே இருக்காது. ஆசிரியன் தவக்காப்பில் உயிர் உய்யும். யார நினைச்சுக்கிட்டு நாம சரணாகதி அடைஞ்சிருக்கோமோ, அவங்களுடைய தவக்காப்பே நமக்கு நம்மளுடைய உயிர் உய்வதற்கு அது துணையா இருக்கும். அப்படின்ட்டு சொல்றார் மகரிஷி. ஆசிரியர் அப்படின்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. வாழ வழிகாட்டி, பயிற்சி ஊட்டி, வாழ வைக்கும் சிறந்த செயல் கல்வியாகும். கல்விங்கிறது என்ன? வாழுவதற்கு வழிகாட்டணும். அப்புறம் அதுக்கு வேண்டிய பயிற்சிகள குடுக்கணும். இதுதான் வந்து கல்வியோட ஒரு தன்மை. வாழ்வினையே கல்வி போதனைக்கே நல்கி, வாழும் உயர்நிலை பெற்றோர் ஆசான் ஆவார். தன்னுடைய வாழ்வையே இந்த மாதிரி மக்கள் துன்பத்திலேந்து மீண்டு, அவங்க எதுக்காக பிறந்திருக்காங்களோ, அதை அடைவதற்கு வேண்டிய வழியை காட்டுவது தான் ஆசானுடைய ஒரு வழி. அவங்களுக்கு கடமை. அப்ப வாழ்வினையே தன்னுடைய வாழ்க்கையே அதற்கே அர்ப்பணித்தது ஆசான்கள். வாழ்வினையே கல்வி போதனைக்கே நல்கி, வாழும் உயர்நிலை பெற்றோர் ஆசான் ஆவார். அப்படின்ட்டு சொல்றார். அப்போ தன்னுடைய வாழ்க்கையே உலகத்துல இருக்கிற மக்கள், மற்ற உயிரினங்கள் துன்பத்திலேந்து வெளியில வரணும். எதுக்காக பிறவி எடுத்திருக்கோமோ, அந்த நோக்கத்தை அடைவதற்கு வழி காமிப்பது. அதுதான் ஆசானோட வேலை, கடமை. அப்ப அந்த மாதிரி எந்த ஆசான் இருக்காரோ, அவர்கிட்ட நாம சரணாகதி அடைஞ்சோம்னா, அவருடைய பயிற்சிகளை கடைபிடித்தோம் என்றால், அப்ப நாமே
மத்தவர்களுக்கு வழிகாட்டும் அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போவோம். அப்படி போகும்பொழுது, அந்த ஆசானுடைய தவமே நமக்கு காப்பாக இருக்கும். நமது உயிர் உய்வதற்கும் அதுவே துணையா இருக்கும். அப்படின்ட்டு சொல்றார். எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலை பாருங்க. ஆனா நம்ம நெறைய மண்டையில போட்டு வச்சிருக்கோம். போட்டு வச்சதுனால, மகரிஷியோட கருத்துக்கள் அதெல்லாம் நமக்கு குடுக்கும் பொழுது, நம்ம இப்படிலாம் கேள்விப்பட்டோமே! மகரிஷி சொல்றது உண்மையா? இதுல நிஜமா? அப்படின்னு கேள்விகள் எழும். கேள்விகள் எழுந்தாலும், இன்னும் ஆழமா இந்த பயிற்சிகளை செய்ய செய்ய நமக்கு விடைகள் கிடைக்கும். ஏன்னா, மகரிஷி அங்க என்ன சொல்லியிருக்கார்? "சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்" அப்படின்னு சொல்றார். ஸோ, அப்ப நான் சொன்னதெல்லாம் நீ ஒத்துக்கணும்னு இல்ல. ஏற்கனவே கருத்துக்கள் நீ கேட்டிருக்க. நானும் கருத்துக்கள சொல்றேன். எது வாழ்க்கைக்கு ஒத்து வருதோ அதை ஏத்துக்கோ. அப்புறம் அத ஆராய்ச்சி செய். அதை கடைப்பிடி. பயிற்சிகள் செய். பயிற்சிகள் செய்யும்பொழுது, உங்களுக்கு இந்த மாரி இதெல்லாம் பயிற்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு குடுக்கறதெல்லாம் இன்ஃபர்மேஷன். அப்புறம் பயிற்சிகள் எல்லாம் செய்ய செய்ய செய்ய, ஓ! இதுல உண்மை இருக்கு. எனக்குள்ள மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதையே இன்னும் தொடர்ந்து செய்ய செய்ய நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு இருக்கோ, நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு அது கொண்டு போகும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக ஆக நெறைய பேர் என்ன பண்ணிடுறோம், பாதியிலேயே விட்டுடுறோம். விட்டுட்ட உடனே என்ன ஆகுது? மறுபடியும் பேக் டூ த பெவிலியன் தான். பழைய ஸ்கொயருக்கே வந்துடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனைகள் வருது. அத ஃபேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் திருப்பியும், ஓ! பாதியில விட்டுட்டோமே! இனி மறுபடியும் இத கடைப்பிடிக்கணும். அப்படின்னு சில வருடங்கள் கழிச்சு சில பேர் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் மகரிஷி சொல்றாரு, ஒருத்தர் வந்தா கூட நீங்க பயிற்சிய குடுங்க. ஒரு தரம் வித்துட்டதுக்கு அப்புறம் அது சும்மா விடாது. அவங்களுக்கு அது தொடர்ந்து அவங்க எதுவரைக்கும் போகணுமோ, அதுவரைக்கும் அது கொண்டு போய் சேர்க்கும். அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அந்த ஆசான்ங்கிறவங்க அவங்க சாதாரண இல்ல. தெய்வத்துக்கு ஒப்பானவங்க. அததான் குடுக்குறார். அருவுருவாம் ஆதிபரம் அகநிலைக்கு உயர் குறிப்பு அன்புருவாம் ஆசிரியன். எங்க நம்ம வந்திருக்கோமோ, எங்கேருந்து வந்திருக்கோமோ அந்த மூலத்தை அரு அருவுருவாய் இருக்கிற அந்த ஆதி பரம்பொருளை உணர்த்தக்கூடிய உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க ஆசிரியர்கள். ஐம்புலனை ஒழுக்கத்தில் உருவாக்கி உய்விக்கும் ஒரு உயர்ந்த திருவடிவம். உலக மத நூல்களெல்லாம் ஓதும் இந்த உண்மையினை அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லாருமே அந்த ஆசான்ங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. தாய், தந்தை, குரு, அரசு, தெய்வம். அம்மா தான் அப்பாவ காமிக்கிறாங்க. அப்பா தான் குருவ காமிக்கிறார். குரு தான் தெய்வத்த அது எது, யாரு அப்படின்னு உணர்த்துறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்கிட்ட, ஆசான் கிட்ட நம்பை நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது, நமக்கு ஒரு சாந்த நிலைக்கு நாம் உயர்வோம். தன்னை அடக்கி தலைவனையே முன்வைத்து ஒழுகும் நெறி சரணாகதி எனும் சாந்த நெறி. இந்நெறியில் தன்னை தலைவனாய் காணும் தன்மை இயல்பாய் வளரும். தருக்கு ஒழியும். அதுதான் பிரச்சனையே. ஆணவம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையே. அப்போ ஒரு துளி கூட அந்த தருக்கு இருக்கக்கூடாது. ஈகோ இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் எல்லாமே அந்த குருவோட தயவுல தான் நடக்குது. அந்த இறைநிலையோட தயவுல தான் நடக்குது. மகரிஷி எப்பொழுதும் சொல்றத கேட்டிருக்கோம். எந்த கருத்து இருந்தாலும் சரி, நமக்கு
எல்லாமே மகரிஷி என்ன சொல்வார்? என் வழியா வந்துச்சு. இறைநிலை என் வழியா குடுத்துச்சு. அப்படிம்பாங்க. சித்தர்களா இருக்கட்டும், இல்ல நாயன்மார்களா இருக்கட்டும், ஆழ்வார்களா இருக்கட்டும், இல்ல இதிகாசங்கள்ல இருக்கிற உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமே அந்த இறைநிலைனால தான் நடக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ப குருவை சரணாகதி அடைந்து, அவர் காட்டிய பாதையிலேயே நாம் செல்லும் பொழுது, இந்நெறியில் தன்னை தலைவனாய் காணும் தன்மை இயல்பாய் வளரும் தருக்கொழியும் ஆசிரியன் தவக்காப்பில் உயிர் உய்யும் அப்படின்னு குடுக்குறார். அப்போ இது எப்பொழுதும் ஞாபகம் வச்சுப்போம். நமக்கா ஒண்ணுமே இல்ல. எல்லாமே குரு குடுத்தது தான். அதுலயும் நாம இன்னும் தேர்ச்சி பெற்று வரோம்னா, நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியமும் சேர்ந்து இருக்கு. அப்படிதான். அதனால தான் இப்படி ஒரு குரு கிடைச்சிருக்கு. அவரை அப்படியே நம்மை அவரிடம் அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய தவக்காப்பே நமக்கு வழி காமிக்கும். நம் உயிர் ஓய்வதற்கு வழி காமிக்கும். இந்த சின்ன கவிதையில எவ்வளோ பெரிய உயர்ந்த தத்துவத்த மகர்ஷி குடுத்திருக்காரு பாருங்க. இதை மனதில் கொள்வோம். அவருடைய பயிற்சிகளை கடைப்பிடிப்போம். குரு இல்லாம ஒண்ணுமே இல்ல. இத்தன விஷயங்கள் நாம எல்லாருக்கும் எடுத்து சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய கருத்துக்கள் நம் வாயிலாக மகரிஷியனுடைய கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரணும்னா, எல்லாமே அந்த இறையருளாலும், குரு அருளாலும் தான் நடக்குது. அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். அதுதான் மகரிஷி சொல்றார். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. இந்த கருத்து, இந்த கவிதை ஏன் அவருக்கு வந்துச்சு அப்படின்னா, அவர் அப்படியே வாழ்ந்து காமிச்சிருக்கார். அதனால தான் இறைநிலை இந்த மாரி ஒரு கவிதைய அவர் மூலமா குடுத்து நமக்கு உணர்த்துது. இந்த ஈகோங்கிறதே வேண்டாம். எல்லாமே இறைநிலையும், குரு அருளாலும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். இந்த புத்தாண்டில் இதை எப்பொழுதும் நம்ம மனசுல வச்சுப்போம். எல்லாமே அந்த இறையருளாலும், குரு அருளாலும் தான் நமக்கு நடக்குது. வாழ்க்கையில நம்ம உயர்ந்துகிட்டே போறோம்னா, எல்லாமே இறையருளாலும், குரு அருளாலும் தான் நடக்குது. அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்கணும். நம்மை முழுமையாக நம் குருவிடம் எல்லோரும் அர்ப்பணிப்போம்.